பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. மக்கள் விரோத பாஜக ஆட்சியை பற்றி அவர் பேச தயங்குகிறார். பாஜக இவரை மிரட்டி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் வேறு, விஜயகாந்த் வேறு, நடிகர் விஜய் வேறு. மக்களிடம் விலகி நிற்கிற, ஆனால் மக்களுக்காக நான் வாழ்கிறேன், எல்லாவற்றையும் துறந்து வருகிறேன் என்று சொல்லுகிறவர் அதில் குறைந்தபட்சம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவர் செயல்படணும். அவரிடம் என்ன கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்கள் கட்சியோட கூட்டணி சேர எந்த கட்சியும் தயாராக இல்லையே, அப்புறம் ஆட்சியில் யாருக்கு பங்கு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் வெற்றி பெறுவது நடக்காது. ஆட்சியில் பங்கு கொடுக்குற மாதிரி ஒரு கட்சியும் உங்களோட சேராது. உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களை குறைத்து நான் மதிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர், தேசிய முரசு இதழின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு கோபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களோட பொதுக்கூட்டம் இன்னைக்கு சேலத்தில் நடந்திருக்கு. பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட ஸ்பீச்சை? இல்லை, தொடக்கத்தில் விக்கிரவாண்டியில் அவர் என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னார். அதற்கு பிறகு கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்றைக்கி கடுமையாக திமுக அரசை விமர்சித்திருக்கிறார், திமுக தலைமையும் விமர்சித்திருக்கிறார், சிஎம் சார் அப்படிங்கிற எல்லாரையும். ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை எதிர்த்து பேச அவர் என்ன தயங்குகிறார்? ஒருவேளை கரூர் உயிரிழப்புக்கு சம்பவத்திற்கு இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கு. அதில் எனக்கு அறிந்தவரை பாஜக இவரை மிரட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் கட்சியோடு சேரக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். அதே போல் இன்றைக்கி அந்த தயக்கத்தின் காரணமாக அவர் பாஜகவை எதிர்க்க தயாராக இல்லை. மக்கள் விரோத திமுக ஆட்சி என்று அவர் கூறுகிறார். மக்கள் விரோத பாஜக ஆட்சியை பற்றி அவர் பேச தயங்குகிறார். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கிற, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிற பாஜகவை குறித்து தொடர்ந்து 3 தேர்தல்களில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் உள்ளே விடலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து அவர் ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் விமர்சிக்க என்ன தயக்கம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அவர் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, இங்கே மேஜர் பார்ட்னர் யார்? திமுக தானே. களம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லும்போது ஆல்ரெடி மக்கள்னால நிராகரிக்கப்பட்ட ஒரு சக்தி எதுக்கு நாங்கள் முன்னிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாஜக குறி வச்சு தான் அவர் மறைமுகமாக அந்த கருத்து இல்லை. நான் கேட்குறது, குறைந்தபட்சம் உங்கள் கொள்கை எதிரியை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க, சில நேரங்களில் அந்த கொள்கை எதிரியை விட்டுடுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது, உங்களுக்கு அந்த துணிவு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அவருக்கு துணிவு இருந்தால் பாஜகவை எதிர்த்து இன்றைக்கு பட்ஜெட் ஒரு மக்கள் விரோத பட்ஜெட்டு, அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பிரச்சனை, இப்படி பல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது, எதை குறித்தும் அவர் எந்த கருத்தும் சொல்லவில்லை என்றால் அவருடைய அரசியல் உள்நோக்கம் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியுது. தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். இல்லை, அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், எந்த எல்லைக்கும் நான் போவேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் தானே சொல்கிறாரு. தமிழ்நாடு பாஜக கொடுக்குற தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் சேர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பாஜக அரசினுடைய அந்த தமிழ்நாடு விரோத போக்கு, அந்த இந்தி திணிப்பு, நீட் திணிப்பு, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு மறுப்பு, இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அவர் பேச வேண்டுமா இல்லையா? இல்லை, இந்தி திணிப்புன்னு நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் கூட சொல்கிறாரு இந்தி திணிப்பை பண்ணதே காங்கிரஸ் தானே, இப்போ அவங்களும் திமுகவும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்க. இபிஎஸ் சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 1957 2 பேர் வெற்றி பெற்றாங்க. ஒன்று சொல்லின் செல்வர் ஈவி.கே. சம்பத், இன்னொன்று தர்மலிங்கம். அதில் ஒரு முறை குடியரசுத் தலைவருக்கு கருப்பு கொடி காட்டுவதாக 1960 ஒரு அறிவிப்பை அண்ணா வெளியிட்டார். உடனடியாக இதை கேள்விப்பட்ட அன்றைய பிரதமர் நேரு அவர்கள்
சம்பத் அவர்களை அழைத்து, நீங்கள் என்ன மாதிரி உறுதிமொழி கேட்கிறீர்களோ அதை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். குடியரசுத் தலைவருக்கு கருப்பு கொடி காட்டுவது நல்லதல்ல, அதை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு, நீங்கள் இந்தி பேசாத மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை எழுதி கொடுங்கள், இந்த கடிதத்தை கொண்டு போய் நான் அண்ணாவிடம் சொல்லி இந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். கேட்ட உடனே 1 மணி நேரத்தில் கடிதம் தயார் செய்யப்பட்டு, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும், அது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்கிற முடிவை இந்தி பேசும் மக்களிடம் விடமாட்டேன், அதை இந்தி பேசாத மக்களிடமே விடுவேன். எவ்வளவு காலத்திற்கு அவர் விரும்புகிறார்களோ அவ்வளவு காலத்திற்கு ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கும்னு தெளிவாக உறுதிமொழி கொடுத்தது 1960. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சரியான புரிதல் இல்லாமல் அன்றைய அரசு அந்த பிரச்சனையை சரியாக அணுகாத காரணத்தினாலே 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு ஆட்சி மொழிகள் சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு நேருவின் உறுதிமொழிக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது காங்கிரஸ். ஆக இந்தி திணிப்பை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது. கம்மிங் பேக் டு விஜய், அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, 30% ஓட்டு தாவேக்காக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் 15ன்னு சொன்னாங்க, அப்புறம் 42ன்னு செங்கோட்டையன் சொன்னார். ஆனால் விஜய் 30ன்னு சொல்கிறாரு. ஒரு யதார்த்தத்துக்கு வந்துட்டாரா? 30ங்கிறது சொல்கிறதே யதார்த்தம்னு பார்க்குறீங்களா, இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறாரா? விஜய் அவர் ஒரு கலை பின்னணியோடு வருகிறார். அவர் நிறைய கற்பனை, சினிமாவில் கற்பனையான வேடங்களை தான் அவர் ஒரே நேரத்தில் பல பேரை அடிப்பார். அதெல்லாம் சினிமாவில் சாத்தியம். தேர்தல் களம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசியல் களம், அந்த களத்துக்கு நீங்கள் வரணுன்னா முதல்ல மக்களை நீங்கள் சந்திக்கணும். அதாவது பொதுக்கூட்டத்தில் அல்ல, உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களை குறைந்தபட்சம் புஷியாரந்தியாவது நீங்கள் பார்க்கணும், அல்லது உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களோடு உரையாடணும், அது பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், பத்திரிகையாளர்களோடு பேசணும். மக்களோடு நெருங்கி பழகாத, மக்களிடம் விலகி நிற்கிற, ஆனால் மக்களுக்காக நான் வாழ்கிறேன், எல்லாவற்றையும் துறந்து வருகிறேன் என்று சொல்லுகிறவர் முதல்ல குறைந்தபட்சம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவர் செயல்படணும். அவரிடம் என்ன கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. பல விஷயங்களில் எந்த கருத்தும் கூறாதவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெறலாம்னு நினைத்தால் அது பகல் கனவு. ஒன்று, தேர்தல் களம் என்பது அவர் தலைவர். திரை பிரபலம்னு நீங்கள் சொல்லும்போது சிவாஜி கணேசன் காங்கிரஸில் இருந்தவர், அப்படிங்கும்போது விஜய் நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? இல்லை, சிவாஜி அவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை சேர்த்தார். அவர் தேர்தல் அரசியலில் அவர் பிரச்சாரம் செய்தாரே தவிர அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. எம்ஜிஆர் வேறு, விஜயகாந்த் வேறு, நடிகர் விஜய் வேறு. அதாவது விஜயகாந்த் அரசியல் உணர்வோடு இருந்தவர். மாணவனாக இருந்தபோதே ஆரம்பத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு அந்த உணர்வுலாம் இருந்தது. அதே போல் எம்ஜிஆர் சிறு வயது முதற்கொண்டே சினிமாவில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை, சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை அவர் பாடல் மூலம், கதை அமைப்புகள் மூலம் பரப்பி கொண்டு வந்தார். திமுகவுக்கு வலிமை சேர்த்தார். அப்படிப்பட்டவர் அவர் அதிமுக தொடங்குகிற போது மிகப்பெரிய தலைவர்களாக அவரோட இருந்தாங்க. அவர் அந்த மதியழகன் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு அடுத்ததே புஷியானந்த் என்று சொன்னால், அதுவும் தமிழ்நாட்டை சேராத புதுச்சேரி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் தான் இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கார். அவர் தான் எல்லாம். அவரை தாண்டி போனீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை தாண்டி போய் தான் இவர் செங்கோட்டையன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த 3 பேரை தவிர 4வது ஆள் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆகையினால் இந்த தேர்தல் களம் இருக்குல்ல, அது 234 தொகுதியிலும் போர்க்களமாக இருக்கும். அந்த போர்க்களத்தில் விஜய் படைவரிசை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு தேர்தல் களத்தில் அவர் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. எங்கள் இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், எங்கள் கூட்டணி கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு. அதுவும் திமுகவினுடைய அமைப்பு போல் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி விழுப்புரத்துலேயும் சரி, இப்போ சமீபத்தில் மாமல்லபுரத்தில் 1,30,000 பாக முகவர்கள்னால் யார்? 100 வாக்காளர்களுக்கு ஒருவர். அப்படி ஒவ்வொரு மண்டலமாக அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள்.
பயிற்சி கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட அதை விமர்சனம் பண்ணி விஜய் பேசியிருக்கிறாரு. இந்த லாரியா பஸ்ஸா காசை கொடுத்தா ஆளை கூட்டுற மாதிரிலாம் இந்த கூட்டம் கூடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு லட்சம் நீங்க மக்களை எப்ப சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, தமிழ்நாடு என்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இல்லை, தமிழ்நாடு என்னுடைய வீடுன்னா ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் வந்து அவரை போய் பார்க்க முடியாது. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது, எந்த வீட்டில் இருக்காருன்னு தெரியல. அவருக்கு பல வீடு இருக்குது. எதிர்த்து அவருடைய எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல. ஒரு அலுவலகத்துலேயும் அவர் பார்க்க முடியுமான்னு தெரியல. எல்லாமே வந்து எல்லா கட்சியிலையும் எல்லாமே ஒரு ஊடகமாக இன்னைக்கு இல்லை. நம்ம முதலமைச்சரை நீங்கள் வந்து அறிவாலயம் போனால் பார்க்கலாம், கட்சி அலுவலகத்துக்கு வருவார், எல்லாரும் சாயங்காலம் வேணால் பார்க்கலாம், எல்லா அமைச்சர்களையும் பார்க்கலாம். அவருக்கு கூட இருக்கவங்க படைவரிசையை பாருங்கள், எங்கள் கட்சியிலையும் படைவரிசையை பாருங்கள். இல்லை, அதிமுகவிலையும் சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் வந்து மூத்த அரசியல் தலைவர்கள், பண்பட்ட தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த அனுபவம் பேசும். அந்த அனுபவம் பேசுகிற அளவுக்கு உன்னோட இன்னைக்கு வரைக்கும் கேட்குறேங்க. நீங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியோட கூட்டணி சேர எந்த கட்சியும் தயாராக இல்லையே, அப்புறம் ஆட்சியில் யாருக்கு பங்கு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் வெற்றி பெறுவது நடக்காது. ஆட்சியில் பங்கு கொடுக்குற மாதிரி ஒரு கட்சியும் உங்களோட சேராது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அதையே விமர்சனம் பண்ணுறாரு. என்னென்னா, இவங்களோட அனுபவம் என்ன, ஊழல் பண்ணுறது தான் இவங்களோட அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன இது இருக்குது? நான் கேட்குறது, நீங்கள் ஊழல்லாம் என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்கள், ஆதாரத்தோடு சொல்லுங்கள். நீ உங்களை பற்றி கூட தான் நிறைய வருது. அரசியலுக்கு வராத முன்னாலேயே நீங்கள் வந்து கார் இறக்குமதி பண்ணதில் உச்ச நீதிபதி கடுமையான சொல்கிறேன். அடுத்து சொல்கிறேன், அதே போல் வந்து ஒரு 150 கோடி வருமானத்தை மறைத்ததுக்காக 1.5 கோடி அபராதம் கட்டியிருக்கீங்க. நீதிமன்றம் அதையும் கட்ட மறுத்து நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் கட்டியிருக்கீங்க. வருமானத்தை மறைச்சிருக்கீங்க. அது கருப்பு பணமாக்கின பணம் அது. அடுத்து நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு கிடைத்த தகவல், ஒரு ஊடகத்தில் நான் விவாதத்தில் பேசும்போது அந்த தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது 41 பேர் இறந்ததுக்கு ஒரு 8 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர்களுக்கு 25 லட்சம் வீதம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் விஜயனுடைய வங்கி கணக்கிலிருந்து செல்ல போல, அது வந்து ஆதவ அர்ஜுனா வங்கி கணக்கிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவ அர்ஜுனா வங்கி கணக்கில் இருக்கிற பணம் லாட்ரி மார்ட்டினுடைய பணம். அந்த பணத்தை வாங்கி அதன் மூலமாக கொடுக்கப்பட்டதாக ஒரு ஊடகத்தில் விவாதத்தில் நான் கேள்விப்பட்டேன். லாட்ரி மார்ட்டின் நம்ம 500 கோடி தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கேன். நான் சொல்கிறேன், அது அந்த பணம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த கொடுத்ததன் மூலமாக அதில் கூட உங்கள் படத்தை நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இந்த கட்சி ஆதவர்ஜினா படத்தில் தான் நடக்கிறதாக எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். நீங்கள் வந்து இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுக்காக அவருடைய ஃபண்டில் தான் கட்சியே நடக்குதுங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் கேள்விப்படுறேன். அந்த கணக்கு காமிக்கும் போது 500 கோடி திமுக வந்து மார்ட்டின்ட்ட வாங்கினதா இருக்கு. அப்போ திமுகவே ஸ்டாலின் தலைமையில் அதெல்லாம் வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வாங்குது. எலக்ட்ரல் பாண்டுன்றது வெளிப்படையான ஒரு ஸ்கீம். அதில் வாங்கியிருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. அதாவது 41 பேர் உன்னுடைய கூட்டத்துக்கு வந்து கேட்டு உயிரிழந்திருக்கிறார். இன்றைக்கி கூட ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். நீ எப்போ பார்த்தாலும் 12 மணிக்கு வர மீட்டிங், ஒரு 3 மணி நேரம் வெயிலில் காக்க வச்சு மயங்கி விழுந்து ஒருவர் இறந்திருக்கிறார். ஆக உங்கள் கூட்டத்துக்கு வந்தாலே யாராவது மயங்கி விழுந்து வந்து இறந்து போகிற ஒரு நிலைமை இருக்குன்னா இதை பற்றிலாம் சிந்திக்கணும். ஒன்று மாலையில் 4 மணிக்கு கூட்டம் நடத்தணும். இப்போ நல்ல வெயிலில் 12 மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தி அதுக்கு மக்கள் 2 மணி நேரம் காத்திருந்து பேசி இவ்வளவு முறையாக ஏற்பாடு பண்ணி பாஸ் கொடுத்து அனுமதி சீட்டு கொடுத்து நடந்த கூட்டத்திலே ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னா நீங்கள் இன்னும் கட்டுப்பாடு இல்லாத நடந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களை குறைத்து நான் மதிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது. லிட்ரஸி ரேட் உள்ளவங்க திமுக ஓட்டு போடுவாங்க, நகர்ப்புறத்தில் உள்ளவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. திமுக சொல்லுவாங்க அமைப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற அமைப்பு. திமுகவுக்கு அமைப்பு இருக்குது, அதிமுகவுக்கு அமைப்பு இருக்குது. அந்த 2 கட்சியும் வந்து கீழே கட்டுக்கோப்பாக இருக்குது. ஆனால் இந்த திமுக வந்து சமீபத்தில் கலைஞர் மறைவிற்கு பிறகு இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் திமுக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக, அதாவது திருநெல்வேலி திருவண்ணாமலையில் நான் பார்த்தேன், இளைஞர் 1,30,000 பேரை வந்து ஒரு மாநாட்டில் உட்கார வைத்து உரையாற்றி பேசி உணவு வழங்கி அமைதியாக கலைந்து செல்கிறார். இப்போ மாமல்லபுரத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து திருப்பத்தூர், விருதுநகர், அதே போல் மகளிர் மாநாடு இந்த பல்லடத்தில் பார்த்தோம், தஞ்சாவூரில் பார்த்தீங்க கனிமொழி அவர்கள்.
ஆக மகளிர் எல்லா இடங்கள்லையும் அந்த அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பு வந்து எல்லாரும் வந்து ஒரு இடத்துல கூடி கலைகிற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்சி அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்க. அதனால் எந்த சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த கட்சிக்கு இருக்குது. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது சரியான புரிதலோடு அமைய இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்திக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்குது. அந்த புரிதல் அடிப்படையில் விரைவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பேசி தீர்க்கப்படும். இல்லை ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு போய் கோயம்புத்தூரில் கொடுத்தாரு, டு மை பிலவட் பிரதர் அப்படின்னாரு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் போட்ட அணுகுண்டு இன்னைக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன வெடிகுண்டு போட்டு நான் போட்ட அணுகுண்டு இன்னைக்கு வந்து கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் திமுக கூட்டணியை அசைச்சு பார்க்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் கட்சியிலே தூவானம் போகிற மாதிரி 2-3 பேர் வந்து ட்விட்டரில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், எங்கள் கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்க் அவர்கள் 2 விஷயம். ஒன்று ஆட்சியில் பங்கு, 2வது அதிக இடங்கள். இந்த 2 பிரச்சனையும் திமுக தலைமையோடு காங்கிரஸ் தலைமை பேசி முடிவு செய்யும். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது எஃகு கோட்டை போல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பல தடவை சொல்லிட்டார். அதனால் எங்களுக்குள்ள நாங்கள் 2004 25 வரைக்கும் 2014 ஒரு பொது தேர்தல், மக்களவைத் தேர்தல், இலங்கை பிரச்சினை கருத்து வேறுபாடு காரணமாக அந்த ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து போட்டிட்டு இருக்கிறது. அதில் 2019 மக்களவைத் தேர்தலில் 40ல் 39 ஜெயித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். 25ல் போட்டிட்டு 18 வெற்றி பெற்றோம். 2024 40ல் போட்டி 40ல் வெற்றி பெற்றோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். பாஜக அதிமுக கூட்டணியை நிராகரிக்கிறார்கள். மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறத இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. ஆனால் வருகிற காலங்களில் 2026 மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நிச்சயம் உணர்த்தும். விஜயனுடைய அந்த கற்பனையான எதிர்பார்ப்புகளுக்கு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். அதிமுக தானே சார் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட தமிழிசை சொல்கிறாங்க என்னென்னா, மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டு 5000 ரூபா கொடுத்து என்ன பையன்னு கேட்குறாங்க. ஜெயக்குமார் கேட்குறாரு, இது வந்து ஒரு கையூட்டு மாதிரிங்கிறாரு. இல்லை மதுக்கடை வந்து இந்தியாவில் இல்லாத மாநிலமே கிடையாது. குஜராத் முதல்ல இருங்க, குஜராத்தை தவிர இருங்க, குஜராத் பீகாரை தவிர முதல்ல புதுச்சேரியில் மதுவிலக்கு கொண்டு வர சொல்லுங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று. ஆக இன்றைக்கி வந்து தெளிவாக சொல்லுகிறேன், திமுக காங்கிரஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை விஜய் வாங்க போகிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி வாங்க போகுது, சீமான் வாங்க போகிறார். எங்கள் எதிர்ப்பு வாக்குகளை இவர்கள் 3 பேரும் பிரித்து கொள்ளும்போது எங்களுடைய தனித்துவ வாக்கு வங்கி இருக்குல்ல, எங்களுக்குன்னு ஒரு வாக்கிங் 45% இருக்குது. இப்போ தேமுதிக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது சார். ஒரு தேர்தல் போல் இன்னொரு தேர்தல் இல்லை. நீங்களே 2019 பார்த்துருப்பீங்க, 52% அது 52. 2023 43 52 ஏன் வருதுன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து அதிகமான ராகுல் காந்தி பிரதமர் என்று சொன்னோம், அந்த வகையில் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த மக்களவைத் தேர்தலில் 47% வாங்கியிருக்கோம். சட்டமன்றத்தில் 45% வாங்கியிருக்கோம். எல்லாமே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் 6% தான் வித்தியாசம். ஒரு 2% ஆன்டி இன்கம்பன்சி போனாலும் 4% ப்ளஸ் புதிதாக கூட்டணி 6-7% வந்தாவே நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். 2016 ஜெயலலிதா அவர்கள் 1% வாக்கு, 1,05,000 வாக்குகளை அதிகமாக பெற்று ஆட்சியை பிடித்தார்கள். திமுக வந்து திரும்ப வெற்றி பெற முடியவில்லை. ஆகையினால 1% 2% மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைஞர் அவர்கள் கூட சொல்லுவார், வெறும் 1.1% தான் நாங்கள் ஆட்சி இழந்தோம் அப்படின்னு. ஆனால் இப்போ சூழல் வேற இல்லை. அப்போ வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று பெரிய கூட்டணி இருந்தது. அதே போல் விஜய் அவர்கள் அதோட கூடுதலாக ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆளுங்கட்சியோட வாக்கை கூட ஒரு பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. விஜய் அதையும் ஒப்பிட முடியும். இல்லை விஜய் யாருடைய வாக்கு எப்படி வாக்கு பெறுவார்? திமுக எதிர்ப்பு வாக்கை தான் பெறுவார். திமுக ஆதரவு வாக்கே அவர் வாங்க முடியாது. திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க விரும்புபவர்கள் ஒன்று எடப்பாடிக்கு போடணும். திமுகவை கடுமையாக இருக்கிற அதிமுக, இன்றைக்கி நேரத்தில் நீண்ட காலமாக ஜென்ம எதிரியாக இருக்கிற அதிமுகவுக்கு போடணும். திமுகவுக்கு எதிரி அதிமுக தான், நாட் தாவேக்கா. அடுத்து தாவேக்காவுக்கு போடணும், அப்புறம் சீமானுக்கு போடணும். ஆக இப்படி போடும்போது எங்கள் வாக்குகளை நாங்கள் வாங்கினாலே அதில் 2% குறைந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் வரணும், தமிழ்நாடு நலன் சார்ந்த திட்டங்கள் தொடரணும்னு சொன்னால்
இந்த ஆட்சி தொடரணும்னு நினச்சா இது போன்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் மக்கள் இருப்பார்கள். ஏன்னா யார் யார் முதலமைச்சர் என்ற பட்டியலை பார்க்குறப்போ மக்கள் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நிச்சயம் விரும்புவார்கள். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.